நரகத்துக்கு போட்டதுக்கு பிறகுதான் தண்டனை நினைக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? ஒரு சில குற்றங்களை, பிழைகளை சொல்லி இன்ன பிழைகளுக்காக வேண்டி ஒரு சாரார் மஹ்ஷரில் தண்டிக்கப்படுவார்கள். அதுவும் கேள்வி கேட்பதற்கு முன்னாடி. இந்த தண்டிக்கப்படுறாங்களே அவ்வளவு பேரும் கேள்வி கேட்டதற்கு பிறகு தண்டிக்கப்படுறதில்லை. இவன் மத்த எல்லா மக்களிலும் கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க போறான். அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர்களை தண்டிக்கிறான். ஏண்டா அவங்க செஞ்ச சில காரியங்கள் அல்லாஹ்க்கு பிடிக்கல. அதிகமாக பெண்களை நீங்க நரகத்தில் இருக்கிறீங்க. காரணம் என்ன? அதிகமா பதுவா செய்றீங்க. இரண்டாவது, கணவனை மறுத்து பேசுறீங்க. அவனுடைய சக்திக்கு ஏற்ப உங்களுக்கு ஏழுமானதை செஞ்சிருக்கும் பொழுது இதுவரைக்கும் நீ எனக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை, இப்படி மறுத்து பேசுறது. அல்லாஹ் ஒரு டைம் வச்சிருப்பான். முதலாவது ஒட்டகத்துக்கு என்ன சொல்லுவான்? ரைட், நீ இப்ப போ. அது எங்க போகும்? வேற எங்கேயோ போவாது. இந்த லைன் இருக்குது பாத்தீங்களா? லைன்ல திருப்பி வந்து கடைசியில நிற்கும். ஒன்று முடிய திருப்பி வந்து அப்படியே லைன்ல வந்து நின்றுகிட்டே இருக்கும். எது வரைக்கும்? அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டு முடியும் வரைக்கும். அல்லாஹ் எத்தனை நாள் கேள்வி கேட்பான்? அல்லாஹ் ஒரு நாள் தான் கேள்வி கேட்க போறான். அந்த ஒரு நாள்ல தான் இந்த தண்டனை. தான் கஞ்சத்தனம் காட்டுறான் பாத்தீங்களா? அதை இன்னொரு மாதிரியும் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். வல்லதீன யக்னிதுன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் இருந்தானே, அவனுக்கு ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், துன்புறுத்தும் வேதனையை கொண்டு அவனை எச்சரிப்பீராக. எதுக்கு? சாப்பாடு கொடுத்ததுக்கு. நாங்க ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய விஷயம் நினைக்கிறோமா? நாங்க அல்லாஹ் அப்படி எடுத்துக்கிறாங்க. அதை அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான்டா. எப்படிப்பட்ட ஒரு விஷயமா அது இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய இந்த பெண்கள் பயானின் தலைப்பாக மஹ்ஷரில் தண்டனை என்ற தலைப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா இப்ப கபூர்ல தண்டனை வழங்கப்படும் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே போல நரகத்துல தண்டனை வழங்கப்படும் என்பதையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு மஹ்ஷர்ல அல்லாஹு தஆலா சில விஷயங்களுக்காக வேண்டி தண்டிப்பான் என்பது தெரியாது. முதலாவது மஹ்ஷர்ண்டா என்னண்டா, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை விசாரிக்கும் நேரம். அதான் மஹ்ஷர். எல்லாம் எழுப்பி வரிசையாக நிப்பாட்டி நல்லவர்களை ஒரு பக்கமும் கெட்டவர்களை இன்னொரு பக்கமும் அல்லாஹ் பிரிப்பான். கேள்வி கணக்கு ஆரம்பிப்பான். அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிப்பது தான் மஹ்ஷர் என்று சொல்லுவோம். இப்படி அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு சாரார் தண்டிக்கப்படுவான். இது நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியாது. நரகத்துக்கு போட்டதுக்கு பிறகுதான் தண்டனை நினைக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? ஒரு சில குற்றங்களை, பிழைகளை சொல்லி இன்ன பிழைகளுக்காக வேண்டி ஒரு சாரார் மஹ்ஷரில் தண்டிக்கப்படுவார்கள். அதுவும் கேள்வி கேட்பதற்கு முன்னாடி. இந்த தண்டிக்கப்படுறாங்களே அவ்வளவு பேரும் கேள்வி கேட்டதற்கு பிறகு தண்டிக்கப்படுறதில்லை. இவன் மத்த எல்லா மக்களிலும் கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க போறான். அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர்களை தண்டிக்கிறான். ஏண்டா அவங்க செஞ்ச சில காரியங்கள் அல்லாஹ்க்கு பிடிக்கல. கேள்வி கேட்க முதல்லையே, நரகத்துக்கு போடுறதுக்கு முதல்லையே தண்டிக்கிறான்னு சொன்னா அது அல்லாஹ்க்கு எந்த அளவுக்கு வெறுப்புக்குரியதாக, கோபத்தரக்கூடிய செயல்களாக இருந்திருக்கும். சிந்திச்சு பாருங்க. அப்ப அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தொட்டு காட்டிட்டு அந்த தலைப்புக்குள்ள நான் போறேன். என்னண்டா, ஏதோ ஒரு பெருநாள் டைம், ஹஜ்ஜி பெருநாளோ அல்லது நோம்பு பெருநாளோ, ஹதீஸ்ல அப்படிதான் வருது. ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கலாம், நோம்பு பெருநாளாக இருக்கலாம். என்ன சொல்றாங்க? ஃபமர்ர அலன் நிசாயி, அந்த திடல் தொழுகையில பெண்கள் பகுதிக்கு நபிகள் நாயகம் போறாங்க. போயிட்டு என்ன சொல்றாங்க? யா மஅஷரன் நிசா, பெண்களே, தசத்தக்ன, நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. போன உடனே நீங்க அதிகம் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் நான் அதிகம் தர்மம் செய்ய சொல்றேன் என்ற காரணத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஃபைன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நாரி, நரகவாசிகளில் அதிகமாக பெண்களாகிய உங்களைத்தான் நான் காண்கிறேன். நரகத்தை அல்லாஹ் போட்டு நிரப்பானா இல்லையா? அவ்வாறு நிறைக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் யாரு? பெண்கள். ஆண்களை விட
பெண்களாகிய நீங்கள் தான் நரகத்தில் அதிகம் இருக்க நான் காண்கிறேன். ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க, அதிகம் அதிகம் தான தர்மங்களை செய்யுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னா காரணம் கேட்பாங்களா இல்லையா? சஹாபி பெண்கள் காரணம் கேட்கிறாங்க. வபிம யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ஏன் நரகத்தில் அதிகமா இருக்கிறோம்? பெண்களாகிய எங்களுடைய எண்ணிக்கை ஏன் நரகத்தில் அதிகமா இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு கேட்க போல 2 காரணத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? ஒன்று சொல்றாங்க, துக்சிர்னல் லஅன, நீங்க அதிகம் அதிகம் சபிக்கிறீங்க, லஅனத் செய்றீங்க, பதுவா செய்றீங்க. மாப்பிள்ளை கிட்ட ஒரு விஷயம் பிடிக்காட்டியும் சரி, மெயினா பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயம், பிள்ளைகளை தான் திட்டி தீர்ப்பாங்க, பதுவா செஞ்சு தீர்ப்பாங்க. நீங்க அதிகமா கேட்டிருப்பீங்க, நாசமா போனவனே அரபா போனவனே பிள்ளைய பார்த்துக்கிட்டு அதிகம் அதிகம் என்ன செய்வாங்க, லஅனத் செய்வாங்க, பதுவா செய்வாங்க. ஏண்டா பலகீனம். யாரு திடகாத்திரமா இருக்கிறானோ அவன் கை சண்டை போடுவான், வாய் சண்டை போடுவான், எதிர்த்து நிற்பான். உடல் அளவுல யாரு பலகீனமாக இருப்பாங்களோ அவங்களுடைய ஆயுதம் என்ன? ஒன்று கண்ணீராக இருக்கும், இல்லாட்டி பதுவா, அல்லது அழுதுகிட்டே பதுவா செய்வான். பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க தானே, நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க அதிகம் அதிகம் லஅனத் செய்யக்கூடியவர்களாக, பதுவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் அதிகம் நரகத்தில் இருக்க நான் கண்டேன் அப்படிங்கிறான். என்ன காரணமாக இருந்தாலும் சரி, புள்ள சில நேரங்கள்ல குரங்கு சேஷ்டை பண்ணதான் செய்வான். நீங்களும் சரி நானும் சரி அந்த வயசை தாண்டி தானே வந்தோம். சில நேரங்கள்ல அவன் போடுற சேஷ்டையை விட அதிகமான சேஷ்டையை நாங்க போட்டிருப்போம். இப்ப நல்ல புள்ள மாதிரி இருந்ததுக்கு புள்ள செய்தே அந்த ஷைத்தான் தனம், அதை விட அதிகமான ஷைத்தான் தனம் அந்த புள்ள வயசுல நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா? அப்ப அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்னமோ நல்ல பரிசுத்தவான்கள் மாதிரி இருந்த மாதிரியும், இவன் தான் மிகப்பெரிய ஷைத்தானா பிறந்துட்டான்ற மாதிரியும் அடிக்கிறது ஒரு பக்கம், பதுவா செய்யற புள்ளைய போட்டு, ஒரு தாயுடைய பதுவா சும்மா அல்லாஹ் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏத்துக்கிட்டா அந்த புள்ளையுடைய எதிர்காலம் என்ன? ஏதோ ஒரு கோவத்துல ஏசுறாங்க தொடர்ந்து, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அல்லாஹ் அந்த பதுவாவை ஏத்துக்கிட்டான்டா, புள்ளுடைய எதிர்காலம் என்ன? புள்ளுடைய எதிர்காலம் நாசமா போவதை தாய் விரும்புவாரா? கோவத்துக்கு சொல்றாங்க, ஆனா விரும்புவாங்களா? எந்த தாயும் விரும்ப மாட்டாங்களே. அதனால நாங்க கவனமா நாங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். என்ன கோபம் வந்தாலும் திட்டக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி திட்டினாலும் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? ஆகா, நான் பதுவா செய்யறேன். பதுவா செய்யறது அடுத்தவனுக்கு நான் கெடுதி செய்யல, எனக்கே தான் நான் கெடுதி செஞ்சு கொள்றேன். என்ன கெடுதி செஞ்சு கொள்றேன்? பதுவா செய்வதின் ஊடாக நரகத்துக்கு லேசா போறதுக்கான வழியை நானே உண்டாக்கி கொள்றேன். அப்படி நினைச்சா உடனடியே நம்ம என்ன செஞ்சிருவோம், தூரமாகிருவோம், அந்த கோவத்தை புளிங்கிருவோம். ஆகா, இவனை திட்டி நான் ஏன் நரகத்துக்கு போவானே என்று சொல்லி என்ன செஞ்சிருவோம், கோவத்தை புளிங்கிருவோம். அப்ப நபிகள் நாயகம் முதலாவது சொல்றாங்க, அதிகமாக நீங்க லஅனத் செய்றீங்க, பதுவா செய்றீங்க, அதனால நரகம் போறீங்க. 2வது என்ன தெரியுமா? இது இருக்கு நிறைய பேர்ட்ட, வதக்ஃபுர்னல் அஷீர, கணவனை நிராகரிக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபி பெண்களுக்கு விளங்கி இருக்காது. கணவனை அல்லாவை நிராகரிக்கிறேன்னா தெரியும், அல்லாவை நிராகரிக்கிறது, அல்லாவை மறுக்கிறேன்னு சொன்னா அது தெரியும் எப்படின்னு சொல்லி தெரியும். கணவனை நிராகரிக்கிறேன்டா எப்படி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப நான் சொன்ன செய்தி புகாரில 304வது ஹதீஸ். இதுக்கு விளக்கம் வேறொரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஆண்களை பார்த்து பேசுறாங்க. இது பெண்களை பார்த்து பேசின தரணும், ஆண்களை பார்த்து பேசுறாங்க. அது புகாரில 29வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உரீத்துன்னார, எனக்கு நரகம் காட்டப்பட்டது. அல்லாஹ் எனக்கு நரகத்தை காட்டினா, ஃபைதா அக்ஸரு அஹ்லிகா அன்னிசாஉ, அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் கண்டேன். நரகத்துல பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. யக்ஃபுர்ன, அவங்க காஃபிர்களாக இருக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, அதன் காரணமாகத்தான் நரகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அயக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிச்சதுக்காகத்தான் அவங்க நரகத்துல இருக்கிறாங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ் காஃபிர் ஆகிட்டாங்க, நிராகரிக்கிறாங்கன்றது தானே சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வை மறுத்ததுனால தான் நரகத்துல இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? யக்ஃபுர்னல் அஷீர, கணவனை அவர்கள் நிராகரித்தார்கள். வயக்ஃபுர்னல் இஹ்சான, கணவன் தனக்கு செய்த பேருபகாரங்களை அவர்கள் மறுத்தார்கள். ஒரு சில கணவன்மார் இருப்பாங்க, முடிச்சதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பொண்டாட்டியை கவனிக்கவே மாட்டான், அவனை விட்டு தள்ளுங்க.
அப்படி சில ஆட்கள் ஒருத்தர் 2 பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதிகமானவர்கள் அவங்களுக்கு முடியுமான அவங்களோட பொருளாதார வசதி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தனது மனைவிய பிள்ளைகளை எல்லாம் அழகான முறையில கவனிக்கத்தான் செய்யறாங்க. அந்த பொண்டாட்டிக்கும் தெரியும் ஏண்ட மாப்பிள்ளைக்கு இவ்வளவு தான் ஏலும் சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு தான் ஏலும், அவருடைய பொருளாதார வசதி இவ்வளவு தாண்டு பொண்டாட்டிக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவர் கவனிக்கத்தான் செய்யறாரு. வச்சுக்கிட்டு வஞ்சகம் என்ன பண்ணல, வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு என்கிட்ட இல்லைன்னு எல்லாம் சொல்லல. அப்படி பொண்டாட்டியை சொல்லி ஏமாத்தோ மேலாது, பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அந்த கணவன் இந்த மனைவிக்கு செய்த பேருபகாரங்களை மறுத்துடுறாங்க. பெருநாள் வரும் உடுப்பு வாங்கி கொடுத்திருப்பான், அடுத்த பெருநாளும் வரும் உடுப்பு வாங்கி கொடுத்திருப்பான். சில நேரங்கள்ல எனக்கு அந்த கிரீம் வேணும், இந்த பெர்ஃப்யூம் வேணும், அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி செருப்பு வேணும், என் அபாயாக்கு மெச்சா எனக்கு வந்து ஸ்காப் வேணும், இப்படி எல்லாம் கேட்பாங்கல்ல. அவன் பட்ஜெட் இடிக்கும், இருந்தாலும் மனைவி கேட்டா தானே எப்படி கொடுக்காம இருக்கிறது என்றதுக்காக என்ன செய்வான், அதை பட்ஜெட்டை காட்டிக்கிறாம வாங்கி கொடுப்பான். அவனோட சக்திக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருப்பான். எப்படி அவங்க மறுக்கிறாங்க தெரியுமா? லவ் அஹ்சன்த இலா இஹ்தாகுன்ன தஹ்ர, காலா காலமா உனக்கு முடியுமான அளவுக்கு அவளுக்கு நீ நல்லது செஞ்சிருப்பாய். சும்ம ரஅத் மின்க ஷையன், ஏதோ ஒரு நேரத்துல அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் அவள் காண்பாள். ஏதோ என் மனைவிக்கு பிடிக்காத ஒன்றை நான் செஞ்சிருவேன், என் மனைவிக்கு பிடிக்காது ஒன்றை நான் செஞ்சிருவேன். அதுக்கு முதல்ல அது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருவேன், அழகான முறையில என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் பசுந்தா காலாகாலம் செஞ்சுட்டு தான் வாரேன். செஞ்சுட்டு வாரதோட ஏதோ ஒரு கட்டத்துல மனைவிக்கு பிடிக்காத ஒன்றை நான் செஞ்சுட்டேன். மனைவி வெறுப்புல என்ன சொல்றா தெரியுமா? மா ரஅய்து மின்க கைரன் கத்து, முடிச்சு இத்தனை வருஷமாவது உனைய முடிச்சு நான் என்னத்தை கண்டேன், முடிச்சு இத்தனை வருஷத்துல நான் என்ன சுகத்தை கண்டேன், நீ எனக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிற? இதுதான் மறுத்து பேசுறது. அவன் செஞ்சிருக்கும் பொழுது, செய்யாம இருந்தால் அது ஓகே, தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு செஞ்சிருக்கும் பொழுது இத்தனை வருஷத்துல நீ எனக்காக வேண்டி என்ன செஞ்சீங்க, என்ன சுகத்தை கண்டேன் நான், இப்படி மறுத்து பேசுறது இருக்கு பாத்தீங்களா? இதுக்காக வேண்டி தூக்கி போடுறான் நரகத்தில் அல்லாஹ். எங்களுக்கு அது பெரிய விஷயமா? அது அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறது வெரி சிம்பிள், பேசிட்டு போயிடுறோம். ஆனா அதுக்காக வேண்டி நரகத்துல தூக்கி போடுறான்டா. அல்லாஹ்வுடைய பார்வையில இது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? நரகம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட பெரிய விஷயத்துக்குள்ள இந்த பொம்பளை தூக்கி அல்லாஹ் போடுறான்டா. அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கிறான்? அப்ப 2 காரணத்தை ரசூலா சொல்றாங்க. அதிகமாக பெண்களை நீங்க நரகத்துல இருக்கிறீங்க, காரணம் என்ன? அதிகமா பதுவா செய்றீங்க. 2வது கணவனை மறுத்து பேசுறீங்க. அவனுடைய சக்திக்கு ஏற்ப உங்களுக்கு ஏழுமானதை செஞ்சிருக்கும் பொழுது இதுவரைக்கும் நீ எனக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை, இப்படி மறுத்து பேசுறது. எங்கிட்ட நிறைய பொம்பளைகள்ட்ட இது இருக்கா இல்லையா? முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட இருந்தா அது ஒரு கணக்கு, முஸ்லீம் பொம்பளைகள்ட்ட இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துல கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வந்துருது, வாய்க்கு வாரத பேசுறது. அது என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், அதனால எனக்கு என்ன விளைவு மறுமையில யோசிக்கிறதே இல்லை. ஓபன் பண்ணி விட்ட மோட்டார் மாதிரி போயிட்டே இருக்கு, யோசிக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள். அதுக்கு ஒரு மெயின் காரணம் பலகீனம். ஏன்னா கணவனை எதிர்த்து அடிக்க முடியாது இல்ல. கணவன் வந்து வாயால பேசவும் செய்வான், அடிக்கவும் செய்வான். மனைவி அடிக்க இயலாது, பேசதான் இயலும். அதனால என்ன செய்யற, கணவன் ஒன்று பேசினா இங்க 9 வந்துடும். அந்த 9ல அல்லாஹ்வுக்கு கோவப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப அது நல்லதா கெட்டதான்றது அந்த மனைவிமார்கள் என்ன செய்யணும், யோசிக்கணும். நம்ம இந்த வார்த்தைகளை பேசுறோம், கணவனை காயப்படுத்துதோ இல்லையோ, மறுமையில அந்த வார்த்தைகள் என்னைய காயப்படுத்தும், இப்படி விளங்கிறோம். அப்ப நான் இது எதுக்கு சொன்னேன்டா, நீங்க அதிகம் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த தர்மத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். என்ன, எங்கட ஆட்கள் வந்து கடைக்கு முன்னுக்கு அல்லது வீட்டுக்கு முன்னுக்கும் ஒரு ஏழை திங்க குடிக்க வழி இல்லாம வீட்டுக்கு முன்னுக்கு வந்தா ஒன்றை என்ன செய்வாங்க, இப்ப இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்தா கொடுத்து அனுப்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை அல்லாத ஏனைய 6 நாட்கள்ல ஒரு நாள் வந்தா என்ன சொல்லுவாங்க, சனிக்கிழமை வந்தா என்ன சனிக்கிழமை வந்திருக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை வாங்க. ஏண்டா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் தான் நீங்க தர்மம் செய்யணும், வேற நாட்கள்ல தர்மம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க தானே. அதனால தானே அப்படி செய்யறாங்க.
தர்மம் செய்யறதுக்கு கால நேரம் பார்க்க கூடாது. அல்லாஹ் வாய்ப்பு தரும்போது டக்குன்னு அதை என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிறணும். ஒரு ஏழை நம்ம கண் முன்னாடி அல்லாஹ் தாலா வந்து கொண்டு வந்து நிறுத்துறான்டா, அது எங்களுக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. ஏண்டா நாளைக்கு சொர்க்கம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தாலா தாரான். உனக்கு முடிஞ்சதை கொடு அவனுக்கு. உண்மையில எங்கட பார்வைக்கு பிச்சைக்காரன் அல்லாஹ் மறுமையில எப்படி விசாரிப்பான் தெரியுமா? அன்றைக்கு ஒரு நாள் எனக்கு சரியான தண்ணி தாகம், உன்கிட்ட வந்து நான் தண்ணி கேட்டேன், நீ ஏன் எனக்கு தரலன்னு கேட்பான் அல்லாஹ். இவன் பாப்பான், யாரெல்லாம் நீ வந்தியா, உனக்கு தண்ணி தாகமா, ஆச்சரியத்தோட கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நினைவுபடுத்துவான், அன்றைக்கு ஒரு நாள் நீ வீட்டுல இருக்கும் பொழுது பிச்சைக்காரன் வரல, உன்கிட்ட தண்ணி கேட்கல, தண்ணி தாகம்டி, நீ என்ன செஞ்சாய்? தண்ணி கொடுக்கறதுக்கு பதில் அவனை விரட்டினாய். தண்ணி கொடுத்து இருந்தால் நீ என்னைய அங்கனிக்கு பார்த்திருப்பாய். அப்படின்னா அல்லாஹ் வந்து நின்றுவான் அர்த்தம் கிடையாது. அதுக்குரிய கூலியை நான் உனக்கு இப்ப தந்திருப்பேன் அர்த்தம். ஹதீஸுல் குதுஸில வருது, அன்றைக்கு சரியான குளிர்ல நடுங்கி கொண்டு உன்கிட்ட வந்தனே, உன்கிட்ட குளிருக்காக ஒரு பெட்ஷீட்டை கேட்டனே, நீ ஏன் எனக்கு தரலன்னு கேட்பான் அல்லாஹ். அப்ப இவன் அதே மாதிரி ஆச்சரியத்தோட கேட்பான், யாருல நீ வந்தியா, உனக்கு குளிரா, நீ நடுங்கினியா, என்கிட்ட பெட்ஷீட் கேட்டியா, நான் தரலையா? அல்லாஹ் நினைவுபடுத்துவான், இந்த நாள்ல வந்தான்ல, நடுங்கி கொண்டு வந்தானே, கேட்டானே, நீ ஏன் கொடுக்கல, கொடுத்திருந்தா நீ என்னைய பார்த்திருப்ப. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி அல்லாஹ் தாலா கேட்பான். ஆகையினால நம்ம என்ன செய்யணும்டா, ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சுக்கொள்ள கூடாது தர்மம் பண்றதுக்கு. எந்த நேரத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் தர்மத்தை அள்ளி தூக்கி கொடுத்துடணும். ஏண்டா இப்ப இந்த 2 காரணங்களை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அது சில நேரங்கள்ல எங்களுக்குள்ள நடந்திருக்கும். அதிகம் பதுவா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருந்திருப்போம், கணவர்களை மறுத்து பேசக்கூடியவர்களாக நம்ம இருந்திருப்போம். அதை வந்து நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, நீங்க தர்மம் செய்வதின் ஊடாக அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிடறான், இதை அழிச்சிடுறான். இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்கிற, ஆனா அதுக்கு ஈக்குவலா நீ தர்மமும் செஞ்சிருக்கிறியா இல்லையா, அதுக்கு பாரமா நான் இதை அழிச்சிடுறேன், போ சொர்க்கத்துக்குன்னு அனுப்பிடுவான்ல. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான 2 விஷயங்களை செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அம்ம சாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வாரவனை விரட்டாதே, இருந்தா இருக்கிறத குடு. ஆயிஷா நாய்க்கு நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, இத்தக்கின்னார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், கேட்டு வந்தாங்களா, ஒரே ஒரு பேரீச்ச பழம் தான் வீட்டுல இருக்குதா, அதை பாதியா பிச்சு குடு, கொடுத்து நரகத்தை பயந்துக்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதே, பாதி இருக்குதா பிச்சு பாதியாச்சும் குடு, கொடுத்து நரகத்தை பயந்துக்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப அவங்களோட சக்திக்கு என்ன செய்யணும், தான தர்மங்களை செய்யணும். குறிப்பிட்ட நாள் நேரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஹஜ்ஜி பெருநாள் கிட்ட வருது, ஹஜ்ஜி பெருநாள்டாலே தியாக பெருநாள் அப்படிங்கிறோம், ஹஜ்ஜி பெருநாள்டாலே தியாக பெருநாளுங்கிறோம். ஆனா அன்றைக்கு வந்து என்ன மாதிரியான தியாகங்களை செஞ்சாங்கன்றது கேள்விக்குறியா இருக்குது. தியாக பெருநாள்டால் மாட்டா இருக்கிறோம், அதை இறைச்சியை வந்து பங்கிடுறோம், இதுதான் தியாகம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தியாகம் தான், அதுல கடமையும் அடங்கி இருக்குது. அதாவது யாருக்கு கடமையோ அவ அறுத்தே ஆகணும், கடமையும் இது அடங்கி இருக்குது அதுக்குள்ள. தியாகம்டா என்னது, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது பாத்தீங்களா, பொருளாதாரம் எங்களுக்கு பிடிக்கும், அந்த பொருளாதாரத்தை நம்ம ஏழை எழூருக்கு அள்ளி கொடுக்கணும், இதுதான் தியாகம். அந்த பெருநாள் அன்றைக்கு திங்கிறதுக்கு இல்லாம எத்தனையோ வீடுகள்ல ஏழைகள் இருப்பாங்க, அவர்களுக்கும் சேர்த்து எங்க வீட்டுல சமைச்சு அவங்களுடைய காலடிக்கு கொண்டு போயிட்டு அந்த சாப்பாடு கொடுக்கிறோமே, அது தியாகம். அந்த நல்ல பெருநாள் நாள்ல புதிய உடுப்பு உடுக்க முடியாமல் பழைய உடுப்பையே உடுத்து கொண்டு இருக்கக்கூடிய, அல்லது அடுத்த பிள்ளைகள் புதிய உடுப்பை உடுத்துட்டு போகும்போது அதை பார்த்து ஏங்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் ஏழைகள் இருப்பாங்களே, அவங்களுக்கு எங்களுக்கு முடியும்னு சொன்னா புதிய உடுப்புகளா வாங்கி அவங்கள்ட்ட போய் இந்தாங்க நல்ல பெருநாள் அண்டித உடுங்க, இது தியாகம். தியாக பெருநாளுங்கிறோம். அதை எப்படி கொண்டாடுறோம், நம்ம மட்டும் 10-15 வகை உடுப்பு கபட்ல, விதவிதமான 10 வகை சாப்பாடு, நம்ம மட்டும் கொண்டாடுறோம். இதுல என்ன தியாகம் இருக்குது, நம்ம வாங்கி நம்ம சாப்பிடுற தியாகமா, அது எங்க காசுக்கு நம்ம எடுத்து உடுக்கிறது என்ன தியாகமா? அடுத்தவனுக்கு நமக்கு அதிகம் பிடிச்சதுல இருந்து அடுத்தவனுக்கு கொடுக்கறது தானுங்க தியாகம். அப்ப அந்த தியாக பெருநாளை நம்ம சரியா கொண்டாடுறது இல்லை. இதை விளங்கிறோம். இப்ப பாருங்க, ஜக்காத் கடமையானவர்கள் இன்னைக்கு இருந்தால் ஜக்காத்தை கொடுக்காதவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில எப்படி தண்டிக்கிறான்னு பாருங்க. மஹ்ஷர்ல எப்படி தண்டிக்கிறான்டா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு ஒட்டக பண்ணை இருக்குது, அல்லது ஒரு மாட்டு பண்ணை இருக்குது,
ஒரு ஆட்டு பண்ணை இருக்குது, அவன் என்ன செய்யறான்? அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கல. ஜக்காத்தை, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்திருக்கணுமா இல்லையா? அவன் கொடுக்கல. நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த மாட்டை, அந்த ஆட்டை, அந்த ஒட்டகத்தை வச்சு இவனை தண்டிக்கிறான். அவனுடைய பண்ணையில 1000 ஒட்டகம் இருந்துச்சா, அந்த 1000 ஒட்டகத்தை வச்சு தண்டிக்கிறான். எப்படி தண்டிக்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்லா உத்தியபிகா யௌமல் கியாமத்தி ஆலமமா தகூனு, இந்த பூமியில இருக்கும்போது அது எவ்வளவு விசாலமா இருந்துச்சோ, பெருசா இருந்துச்சோ, அதை விட பிரம்மாண்டமானதாக அதனுடைய உருவத்தை எல்லாம் மாத்துவான். இந்த உலகத்துல இந்த அளவுக்கு சைஸ்ல இருந்திருக்கும். நாளை மறுமையில அந்த ஒட்டகத்தினுடைய சைஸ பிரம்மாண்டமான சைஸாக அல்லாஹு தாலா மாத்துவான். வாஸ்மனகு, கொழு கொழுன்னு இருக்கும், பிரம்மாண்டமானதாகவும் இருக்கும். சதைகள் உள்ள நல்ல கொழு கொழு ஸ்ட்ராங்கான மிருகமாக, பலமான மிருகமாக அந்த மிருகங்களை அல்லாஹு தாலா மாத்துவான். அது என்ன செய்யும் தெரியுமா? ததவுஹு பிஅஹ்பாயிஹா, அதனுடைய பாதம் இருக்குது பாத்தீங்களா, குழம்பு பகுதி, பாதத்தால இவனை போட்டு மிதிக்கும். 1000 ஒட்டகம் இருந்தா 1000 ஒட்டகமும் ஒரே டைம்ல மிதிக்காது. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் தெரியுமா? 1000 ஒட்டகத்தையும் வரிசையில நிப்பாட்டுவான். வரிசையில நிப்பாட்டி ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். முதலாவது ஒட்டகம் வருமா, அவனை மிதிக்க அல்லாஹ் எந்த அளவுக்கு டைம் சொல்றானோ அது வரைக்கும் அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும். கொம்பு இருக்கக்கூடிய மிருகங்களாக இருந்தா அந்த கொம்பால் அவனை குத்தும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்குமா, அல்லாஹ் ஒரு டைமை வச்சிருப்பான். முதலாவது ஒட்டகத்துக்கு என்ன சொல்லுவான்? ரைட், நீ இப்ப போ. அது எங்க போகும்? வேற எங்கேயோ போவாது. இந்த லைன் இருக்குது பாத்தீங்களா, லைன்ல திருப்பி வந்து கடைசியில நிற்கும். ஒன்று முடிய முடிய திருப்பி வந்து அப்படியே லைன்ல வந்து நின்றுகிட்டே இருக்கும். எது வரைக்கும்? அல்லாஹு தாலா கேள்வி கேட்டு முடியும் வரைக்கும். அல்லாஹ் எத்தனை நாள் கேள்வி கேட்பான்? அது இந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வரும், நான் சொல்றேன். அல்லாஹ் ஒரு நாள் தான் கேள்வி கேட்க போறான். அந்த ஒரு நாள்ல தான் இந்த தண்டனை. கேள்வி கேட்க முடியும் வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒட்டக பண்ண, ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண 3 மிரிஞ்சிட்டு வைங்க, அவனுடைய நிலைமை என்ன? ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போட்டு மிதிக்குங்க. அவனை லைன்ல வச்சு அல்லாஹு தாலா என்ன செய்வான்? மிதிக்க வைப்பான். என்ன காரணம்? ஜக்காத் கடமையாக இருந்தது, கொடுக்கல. அவ என்ன நினைக்கிறான்டா, இந்த உலகத்துல இருக்கும் போது நான் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டா குறையுதே. 1000 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆட்டை நான் தூக்கி கொடுத்தேன்னு சொன்னா ஒரு ஆடு எனக்கு குறைஞ்சிருமே, நஷ்டமே அது அப்படின்னு அவன் நினைக்கிறான். உண்மையிலே நஷ்டமா அது? இல்ல. அந்த 1000 ஆட்டை நாளைக்கு மிதிக்க போலதான் யோசிப்பான், ஏடா நான் ஜக்காத்தை கொடுக்கல. ஜக்காத்தை கொடுத்திருந்தா ஒன்றோட போயிருக்கும். 1000 போட்டு மிதிக்குதேனே. விளங்கிருங்க. ரசூலா சொல்றாங்க, பிகுருனிகா குல்லமா ஜாஸத் உக்ராஹா ருத்தத் அலைஹி ஊலாஹா ஹத்தா யுகுலா பைனன்னாஸ். மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா கேள்வி கேட்டு முடியும் வரைக்கும் இதுதான் அவனுடைய நிலைமைன்றாங்க ரசூலுல்லா. அப்ப ரொம்ப கவனம். இப்ப ஆட்டு பண்ணை எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல, பெரிய அளவுக்கு சிலாக்கள் வச்சிருக்கிறாங்க. நான் ஜக்காத் கடமையான அளவுக்கு ஆட்டு பண்ணை எல்லாம் இல்லை யார்ட்டையும். ஆனா இப்படி தண்டனை அவர்களுக்கு மறுமையில இருக்குது என்பதை நீங்க தெரியும், மஹ்ஷர்ல இருக்குது என்று தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? அதனால சொன்ன புகாரில 4659வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்பதான் எல்லாட்டையும் இருக்கிற சொத்து, சல்லி, தங்கம், சிலாக்கள்கிட்ட வெள்ளி, இதெல்லாம் இருக்குமா இல்லையா? இதெல்லாம் பொதுவாக இருக்குதானே. தங்கம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், காசு பணம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாட்டையும் இருக்கும். இதை கொடுக்காட்டி அவனை அல்லாஹ் இப்படி தண்டிக்கிறான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, புகாரில 1403வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது, மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், யாருக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, அதற்குரிய ஜக்காத்தை செலுத்தவில்லையோ, முஸ்திலஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா, கொடிய விஷம் கொண்ட பாம்பாக அந்த சொத்தை அல்லாஹு தாலா மாத்துறான். அவன் அந்த தங்கத்துல கஞ்சத்தனம் காட்டியிருப்பான், காசு பணத்துல கஞ்சத்தனம் காட்டியிருப்பான். அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்? அந்த பொருளாதாரத்தை கொடிய விஷம் கொண்ட பாம்பாக அல்லாஹ் மாத்துறான். லஹு ஜபீபதானி, அதுக்கு 2 விஷம் கொண்ட கோர பற்கள் இருக்கும், 2 பற்கள் இருக்கும், கடுமையான விஷம் கொண்ட பற்களாக இருக்கும். என்ன செய்யும் தெரியுமா? யுத்தவ்விகுஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அவனுடைய கழுத்தை அது சுத்தி கொள்ளும். கழுத்துல சுத்தி கழுத்தை நெருக்கும். அது மட்டும் இல்லை, கழுத்தை நெருக்கி சும்மைய
அதனுடைய அந்த 2 பற்கள் இருக்கு பாத்தீங்களா, விஷப்பற்கள், அத இந்த தாடையை கவ்விக்கொள்ளும். தாடையை அப்படியே கொத்தி கவ்விக்கொள்ளும். ஒன்று களத்தன் இருக்குது ஒரு பக்கம், விஷம் கொண்ட பற்களால தாடையை கொத்தினா எப்படி இருக்கும், விஷம் ஏறுமா இல்லையா உடம்புல, அது 2வது. அதுக்கு பிறகு கேக்குமா, அனமாலுக்க, நான் தாப்பா உன்னுடைய பொருளாதாரம், அன கண்சுக்க, நான் தாப்பா உன்னுடைய புதையல் என்று அது சொல்லும். கழுத்தை நெருக்கிக்கிட்டு தாடையை கவ்விக்கொண்டு, என் விஷயத்துல தான் நீ கஞ்சத்தனமா நடந்த, என்னையத்தானே நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கல, நான் தான் உன்னுடைய பொருளாதாரம், நான் தான் உன்னுடைய புதையல் என்று அது சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுல்லாஹுன்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அதுல கஞ்சத்தனம் காட்டுவது நல்லது என்று அவன் நினைக்கிறவானா. பொருளாதாரத்தை நான் தந்திருக்கிறேன், நீ கஞ்சத்தனம் காட்டுறியா, அது நல்லதுன்னு நீ நினைக்காதே, அதை கொண்டே நாளை மறுமையில உன்னுடைய கழுத்தை நான் நெரிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்துல சொல்றான். அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாகத்தான் நபிகள் நாயகம் இந்த ஹதீஸை சொல்றாங்க. கழுத்தை நெருப்பேன்டா எப்படி நினைக்கிறான், பாம்பாக மாத்தி அந்த பாம்பு கழுத்தை நெருக்குது, அந்த பாம்பு அவனுடைய தாடை விஷப்பற்களால கவ்வுது. அப்ப கஞ்சத்தனம் காட்டுறது நல்லதா கெட்டதா, கொடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்க, கொடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஏன் தெரியுமா, அதுல தான் மர்ம வெற்றி இருக்கு. எதுல எல்லாம் மர்ம வெற்றி இருக்குதோ அது கொடுக்கிறது கஷ்டமா இருக்கும். பாருங்க, இப்ப நீங்க பயான் நிகழ்ச்சிக்காக வந்து இருக்கிறீங்க, ஒரு அரவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது கஷ்டம். அது யாரு செய்யற வேலை தெரியுமா, ஷைத்தான் செய்யற வேலை. இதே அரவர் டிவி முன்னுக்கு இருந்து ஒரு சீரியலை பாருங்க, தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பாருங்க, அல்லது ஒரு கூட்டமாக உட்கார்ந்துகிட்டு அடுத்தவர்களை பத்தி ஒரு ஊர்பலாய் கழுவுங்க, தூக்கம் வரும் வருமா, வராது. 7 மணிக்கு மெகா சீரியல் ஆரம்பிச்சா ராவு 11 மணி வரைக்கும் போகுது, ஒரு தூக்கம் இல்லை, உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவங்களுடைய இடுப்பு வலி இல்லை, கால் வலி இல்லை, கொட்டாவி போகுது இல்லை. ஏன், அதுல நரகத்துக்கு போறதுக்கான வழி இருக்குது. ஷைத்தான் வரமாட்டாங்க இன்னைக்கு, நரகத்துக்கு போறதுக்கான வழி அங்க கரெக்டா நடந்துட்டு இருக்குது. ஷைத்தான் இன்னைக்கு வரமாட்டான். இங்க ஏன் வாரான் ஷைத்தான், தொழுகையில ஏன் ஷைத்தான் வாரான், ஒண்ணுமில்ல, பேசாம இருப்போம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோன்னு அந்த 4 ரக்காத்துக்குள்ள 40 தடவை வாய்ப்பு பொழந்துருவோம், கொட்டாய் போயிடும். நடக்குதா இல்லையா, ஷைத்தானுடைய வேலை. ஏண்டா எங்க எல்லாம் நாளை மறுமையில வெற்றி தங்கி இருக்குதோ அங்கெல்லாம் வந்துருவான் ஷைத்தான், விடமாட்டான். நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா நரகத்துக்கு ஆள் குறையுமா இல்லையா, நரகத்துக்கு ஆள் சேர்க்கிறது தானே அவனுடைய சவாலா இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துவான். ஒரு ஏழைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்போம்னு நீங்க நினைப்பீங்க, என்னது 100 ரூபாய் கொடுக்கிறதா, இந்த 100 ரூபாவை சம்பாதிக்கிறதுக்கு நீ எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருப்ப, சும்மா 1 ரூபாவை போட்டு போவியா, மனசுக்கு வரும். அல்லது ஒரு பள்ளி கட்ட போறோம், ஒரு ஏழை ஒரு நோயாளி, அவருக்கு பெரிய ஒரு தொகை தேவைப்படுது, நம்மளால 1 லட்சத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பான், வந்துருவான் ஷைத்தான். என்னது 1 லட்சமா, இந்த 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு 1 மாசம் இரவு பகலா தூக்கம் முடிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட, உன் புள்ள கேட்டு கூட நீ கொடுக்கல, அவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்ப லேசா தூக்கி கொடுக்க போறியா, இன்றைக்கு நீ கொடுத்த நாளைக்கு கையேந்தக்கூடிய நிலைமைக்கு ஆகிருவ, நீ கொடுக்காதே. ஷைத்தானுடைய வேலை, அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், கொடுக்காதே நீ கையேந்த கூடியவனாக ஆகிருவாய். வறுமையை கொண்டு பயமுறுத்துவான் ஷைத்தான். ஏன் தெரியுமா, அல்லாஹ் என்ன சொல்றான், மத்த அமல்கள் எல்லாம் அடிபட்டு போயிருந்தாலும் இந்த பொருளாதார விஷயத்துல ஒரு மனுஷன் கரெக்டா இருந்தான்னு வைங்க, மொத்த எல்லாத்தையும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்ல. இந்த அடுத்த மனிதர்களுக்கு உதவுறது இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ் அப்படி பிடிக்குங்க. மனுஷனை விடுங்க, ஒரு விபச்சார பெண்மணி பனி இஸ்ரவேலர்கள், ஒரு விபச்சாரம், அவர் தொழிலே விபச்சாரம் தான். அவ செஞ்ச ஒரே ஒரு நல்ல செயல் என்ன, தாகத்தோடு வந்த ஒரு நாய்க்காக தண்ணி கொடுத்தா. கீழே கிணத்துல இறங்கி தண்ட ஷூல தண்ணியை நிறைச்சிக்கிட்டு அதை வாயில கவ்விக்கிட்டு மேல வந்து
அந்த தாகத்தோட சாக கிடந்த அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தா. அதன் காரணமாக அவளுடைய அந்த விபச்சார குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுத்தான்றாங்க ரசூலுல்லாஹ். மனுஷனுக்கு மனுஷன் இல்ல, மனுஷன் ஒரு நாய்க்கு, நாயே ஒரு கேவலம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் அதுக்காக வேண்டி. அப்ப அடுத்தவர்களுக்கு உதவுதல் இருக்குது பாத்தீங்களா, அல்லாஹ்க்கு அப்படி பிடிக்கும். நாளைக்கு அதொண்டே போதும் நாளைக்கு சொர்க்கம் போறதுக்கு. அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகளை எங்களால் தினமும் அடைந்து கொள்ள முடியும். அதுலயும் பெருநாள் தினத்துல, பெருநாள் தினத்துல ரொம்பவே நம்மளால என்ன செய்யணும், அடைந்து கொள்ள முடியும். நான் சொன்னது இந்த பாம்பு, இந்த இது புகாரில 1403வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த 2 ஹதீஸை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, தான் கஞ்சத்தனம் காட்டுறான் பாத்தீங்களா, அதை இன்னொரு மாதிரியும் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். வல்லதீன யக்னிதூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் இருந்தானே, அவனுக்கு ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், துன்புறுத்தும் வேதனையை கொண்டு அவனை எச்சரிப்பீராக. நீ கஞ்சத்தனம் காட்டுறல்ல, உனக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. அந்த துன்புறுத்தும் வேதனை எப்படி தெரியுமா, யௌம யுஹ்மா அலைகா ஃபீ நாரி ஜஹன்னம். எதுல அவன் கஞ்சத்தனம் காட்டினானோ அத நாளைக்கு நரக நெருப்புல போட்டு அல்லாஹ் பழுக்க காய்ச்சுவான். ஒரு இரும்ப நெருப்புல போட்டா கொஞ்ச நேரத்துல அப்படியே சோப்பாவிருமா இல்லையா, இந்த மாதிரி நெருப்புல, நரக நெருப்புல போட்டு அதை பழுக்க காய்ச்சி என்ன செய்கிறான், ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும், அவனுடைய நெத்தியில, வஜுனூபுகும் அவனுடைய விலாப்புறத்துல, வலுஹூரும் அவருடைய முதுகுல எல்லாம் சூடு போடுறான். எதுல கஞ்சத்தனம் காட்டினானோ அதை சூடாக்கி நெத்தியில, விலாப்புறத்துல, பின்புறத்துல எல்லாம் அல்லாஹு தஆலா சூடு போடுறான். சூடு போடும் போது அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கிண்டல் பண்ணிக்கிட்டே சூடு போடுவாங்க. ஹாதாமா கனஸ்தும் லி அன்புசிக்கும், உனக்காக வேண்டி சம்பாரிச்சு கொண்டது இதுதான்டா. ஃபதூகுமா குந்தும் தக்னிசூன், நீ சேர்த்து வச்சது உனக்கு ருசியா இருக்குதா. கிண்டல் பண்ணிக்கிட்டே சூடு போடுவாங்க. இதைத்தானே நீ சேர்த்து வச்சு கொண்டாய், எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கா, எப்படி இருக்கும். எதை நாங்க நல்லதுன்னு நினைக்கிறோமோ, சேர்த்து வைக்கிறது நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா அது நாளைக்கு நமக்கு கெட்டதாக அமைகிறது. அதை வச்சே தண்டிக்கிறான்டா, எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும். எதுல நாங்க கஞ்சத்தனம் காட்டுறோமோ அதை வச்சே அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். இதுவும் எத்தனை நாளைக்கு, அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்டு முடியும் வரைக்கும் சூடு போடப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இது 35வது 9வது சூரல 34 35வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக இந்த செய்தியை பாருங்க. இந்த குர்ஆன் வசனம், சூடு போடப்படும் என்ற இந்த குர்ஆன் வசனத்துக்கு நபிகள் நாயகம் ஒரு கூடுதல் விளக்கம் கொடுக்குறாங்க. என்னண்டா, அந்த சூடு போடப்பட்ட, அந்த சூடாக்கப்பட்ட கம்பின்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த கம்பி கொஞ்ச நேரத்துல சூடு தனியுமா இல்லையா, சூடு தனியும் பொழுது குல்லமா பரதத் உய்தத் லஹு, திரும்பி அவ்வாறே பழைய நிலைமைக்கு தானாகவே மாறிடும். திருப்பி நரகத்துக்கு போய் சூடு காட்ட தேவையில்ல. கொஞ்சம் சூடு தனியும் போது ஆட்டோமேட்டிக்கலி அதுவே என்ன செஞ்சிடும், கடுமையான சூடு கொண்டதாக அல்லாஹ் கேளுமா இல்லையா, மனுஷனுக்கே அது அல்லாஹ் கேளுமா இல்லையா, திருப்பி ஒட்டோவாவை அது சூடாக மாறிடும். ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின், இப்படி அவன் ஒரு நாள் தண்டிக்கப்படுவான். அந்த ஒரு நாள் என்பது மனிதனுடைய கணக்குப்படி எத்தனை நாள் தெரியுமா, 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள், மனிதனுடைய பார்வையில 50,000 வருஷம். 50,000 வருஷம் ஆடு மாடு ஒட்டகம் அவனை மிதிச்சுக்கிட்டே இருக்கும். 50,000 வருடங்கள் அந்த பாம்பு அவனுடைய கழுத்தை சுத்திக்கிட்டே இருக்கும், அவனுடைய தாடையை கவ்விக்கிட்டே இருக்கும். 50,000 வருடங்கள் அந்த மலக்குமார்கள் சூடு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். 50,000 வருஷத்தை விடுங்க, 5 செகண்ட் ஏழுமா தாங்காது. 5 செகண்ட் ஏழு, எனக்கு ஏழுமா உங்களுக்கு ஏழுமா? அப்ப செய்யறது நல்லதா, நாங்க கஞ்சத்தனம் காட்டுறது நல்லதா கெட்டதா? கெட்டது. நபிகள் தொடர்ந்து சொல்றாங்க, ஃபயரா சபி ஹத்தா யுக்குலா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியிலே கேள்வி கேட்க முடியும் வரைக்கும் தண்டிக்கப்படுவான். அதுல நான் ஏற்கனவே சொன்னனே, அந்த தண்டிக்கப்படுபவர்கள் கடைசியில தான் கேள்வி கேட்கப்படுவாங்க. அவர்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தான் அல்லாஹ் தண்டிக்கிறான். அதை நபிகள் நாயகம் எப்படி சொல்றாங்க தெரியுமா, ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னதி வ இம்மா இலன் நார். கடைசியில தான் அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட கேள்வி கேட்டா, அப்படி அந்த தண்டிக்கப்பட்டானே அதுல
கேள்வி கேட்கப்பட்டதற்கு பிறகு சொர்க்கம் போறவனும் இருப்பான். தண்டிக்கப்பட்டு முடிஞ்சு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டா அதுல சொர்க்கவாதியும் இருப்பான். அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவனுடைய வழியை அவன் கண்டு கொள்வான். ஒன்றோ சொர்க்கவாதியாக அவன் இருப்பான், அல்லது நரகவாதியாக இருப்பான், தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறான் அந்த பனிஷ்மெண்ட்டை. அந்த பனிஷ்மெண்ட் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுக்குறான்டா. அல்லாஹ்க்கு எப்படி பிடிக்காத விஷயமா இருக்கும்? கஞ்சத்தனம். பிடிக்காததுனால தாங்க கேள்வி கேட்க முதல்ல அப்படி வாட்டி எடுக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? இது சஹீஹ் முஸ்லிம்ல 1803வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. ஆகையினாலே கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. ஜக்காத் கடமை இருந்தா அதை நிறைவேற்றணும். அது இல்லாம ஏழை எளியவர்கள் வந்தா சந்தோஷப்படணும். வந்தா என்ன செய்யணும்? விரட்டக்கூடாது, சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்? நாளைக்கு சொர்க்கம் போறதுக்கான ஒரு வழியை நீங்க எனக்கு அமைச்சு தந்துட்டீங்க, இந்தாங்க எனக்கு இவ்வளவு தான் ஏழுன்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட கொடுங்க. இதுதான் அல்லாஹ்க்கு பிடிக்கும். கொடுக்குற அளவை பார்க்க மாட்டான், நீயத்தை தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். சிலாக்கள் 1 கோடி தர்மம் பண்ணியிருப்பான், சுருட்டி எரிஞ்சிருவான் மூஞ்சில. ஏன்? அவனுடைய நீயத்து மோசமான நீயத்தா இருக்கும். சிலாக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்திருப்பான், அந்த 1000 ரூபாய்க்கு 1 கோடி அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை அள்ளி கொடுப்பான். ஏன் தெரியுமா? 1000 ரூபாய் இல்ல அல்லாஹ்க்கு பெருசி, அவனுடைய நீயத், எண்ணம். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்ட மட்டும்தான் சொல்லிக்கிறேன், மற்றது சொல்றதுக்கு டைம் இல்லை. ஆகையினால இந்த ஒன்று எங்களுக்கு போதும். இது ரொம்ப முக்கியம். பெருநாள் கிட்ட வருது, ஏழை எளியோர்கள் இருப்பாங்க, உங்களையும் இருப்பீங்க, வசதி படைத்தவர்களும் இருப்பீங்க, உங்களுக்கு தெரிந்த ஏழை எளியோர்கள் இருப்பாங்க, உடுப்பு வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. நல்ல நீயத்தோட நீங்க என்ன செய்யுங்க? கடைசி இதொன்னு நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா 2 மலக்குமாரை இந்த பூமிக்கு அனுப்புறான். ஒவ்வொரு நாளும் அனுப்புறான் 2 மலக்குமாரை. அவங்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா? 2 துவாவை சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்புறான். நீங்க இந்த பூமிக்கு போங்க, இந்த 2 துவாவை செய்யுங்க. என்னது? ஒரு மலக்கு கேட்பாரு, அல்லாஹு மாத்தி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் இன்றைய தினம் உன்னுடைய வழியிலே தான தர்மங்கள் செய்யாதவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய சொத்தில் நீ அழிவை ஏற்படுத்து. ஒரு மலக்கு துவா செய்வாரு. இன்னொரு மலக்கு அல்லாஹ் மாத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே இன்றைக்கு யாரெல்லாம் செலவழித்தார்களோ அதற்கான பிரதிபலனை நீங்க அவர்களுக்கு வழங்கிவிடு. ஒரு மலக்கு பதுவா செய்யறாரு, ஒரு மலக்கு என்ன செய்யறாரு? அவருக்கு அருள் செய்து கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமாறு வராங்கங்க பூமிக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு தர்மம் செஞ்சிருந்தா அந்த நல்ல மலக்கு துவா கேட்டாரே, நல்ல துவா கேட்டாரே, மலக்குமார்கள் 2 பேருமே நல்லவங்க தான், அந்த நல்ல துவா கேட்டாரே, அந்த துவாவை அடைஞ்சிக்கிறேன். செய்ய இல்லை, செய்யறதுக்கான வசதி இருந்து செய்ய இல்லைண்டா அந்த பதுவா நமக்கு கிடைச்சிடும். மலக்குமார்களுடைய துவா அல்லாஹ் ஏத்துக்குருவான். அல்லாஹ் சொல்லித்தான் அந்த மலக்குமார்களே வாராங்க. நினைச்சு அவங்களாவே நினைச்சு வர மாட்டாங்க, அல்லாஹ் தான் அனுப்புறான். போங்க இந்த துவாவை கேளுங்க ஒவ்வொரு நாளும். ஆகையால நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் மனசுல வச்சு கொண்டா எங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமா இருக்காது. நம்ம எங்களுக்கு வாங்குறதோட ஒரு உடுப்பு செட்டை எங்களுக்கு முடியும்னு சொன்னா, இந்த வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குது, எடுத்து கொடுப்போம் சதக்கா ஜாரியாவே. இப்ப நான் ஒரு பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குறேன், இந்த செகண்ட்ல நான் மௌத்தா போறேன், அந்த உடுப்பை உடுத்து இதுக்கு மேல உடுக்கேலா என்ற லெவல் வரும் வரைக்கும், அந்த உடுப்பினால் அந்த புள்ள பிரயோசனம் பெறும் வரைக்கும் ஏண்ட கபருக்கு அந்த நன்மை வந்துட்டு இருக்குது. மௌத்தா போனா தொலையலுமா? மௌத்தா போனா குர்ஆன் ஓதையலுமா? மௌத்தா போனா தான தர்மங்கள் செய்யலுமா? ஆனா சதக்கா ஜாரியான்னு ஒன்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருது. சதக்கா ஜாரியா நீ செஞ்சா அதுக்கு நன்மை வந்துட்டே இருக்கு. ஒருத்தருக்கு நான் தொழுகை படிச்சு கொடுக்குறேன், அழகான முறையில தொலை படிச்சுட்டாரு, மௌத்தா போயிட்டேன்னா அவரு அதுக்கு பிறகு 20 வருஷம் தொழுது இருப்பாரு. அந்த 20 வருஷத்துல என்னெல்லாம் தொழுதாரோ, பர்லு, சுன்னத்து, நஃபிலு, அவ்வளவு நன்மையும் எனக்கு வரும். தொழாமே தொழுத நன்மை சதக்கா ஜாரியா. அப்ப அதே இந்த உடுப்பெல்லாம் கொடுக்கறது சின்ன விஷயம் இல்லை, நல்லா கொடுங்க. ஆக்கு சமைக்கும் பொழுது பெருநாள்ல நாங்க விசேஷமா தானே சமைப்போம், கொஞ்சம் கூடுதலா சமைச்சு என்ன செய்யுங்க, ஏழை இந்த வீட்டுல கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய காலடிக்கு போய் கொடுத்தா அது வேற நன்மை. நம்ம வீட்டுல சாப்பாடு சமைக்கிறோம், கட்டம் எடுத்துட்டு போங்க என்ற சொல்றத விட எங்களோட வீட்டுல சாப்பாடு நான் கொண்டாந்து தாரேன், சமைச்சது ஒரு நன்மை, அவங்களுடைய காலடிக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் பாத்தீங்களா இன்னொரு நன்மை. அல்லாஹ் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு விருந்தாளிக்கு ஒரு கணவன் மனைவி சஹாபாக்கள் விருந்து கொடுக்குறாங்க. தனக்கு இருந்த சாப்பாடு எல்லாம், தனக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைகள்ட்ட சாப்பாடு கொடுக்குறாங்க.
அவங்க 2 பேரும் திங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பிள்ளைகளை பசியில அழுது கொண்டிருக்கும் போது ஏதோ ஏமாத்தி பிள்ளையை தூங்க வச்சுட்டாங்க. புள்ள பசியில படுக்குது, கணவன் மனைவிக்கு ஏற்கனவே சாப்பாடு இல்ல, பசியில தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, விளக்க லேசா அணைச்சிட்டு திங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, நடிக்கிறாங்க. வந்த விருந்தாளி சாப்பிடுறாரு. அடுத்த நாள் இந்த நபித்தோழர் போறாங்க நபிகளார்கிட்ட. அந்த நபித்தோழரை பார்த்து சொல்றான், நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய மனைவியும் என்னுடைய விருந்தாளி விஷயத்திலே நடந்து கொண்டீர்களே, அதை பார்த்து அல்லாஹு தஆலா வியப்படைந்தான். அதை பார்த்து அல்லாஹு தஆலா சந்தோஷத்தால் சிரித்தான். எதுக்கு? சாப்பாடு கொடுத்தது. நாங்க ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய விஷயம் நினைக்கிறோமா? நாங்க அல்லாஹ் அப்படி எடுத்துக்கிறாங்க. அதை அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான்டா, எப்படிப்பட்ட ஒரு விஷயமா அது இருக்கும். ஆகையினால் என்ன செய்யுங்க, நல்ல தாராளமா பெருநாள் வாரதுனால சொல்றேன், ஏனைய நாட்கள் உங்களுக்கு ஏழும்டா தொடர்ந்து செய்யுங்க. குறைஞ்சது இந்த பெருநாளையாவது டாக்கெட் பண்ணியாவது அந்த உணவுகளை, அந்த சதகா ஜாரியாக்களை அடைந்து கொள்வதற்கு முயற்சிங்க. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.